சோழர் காலம் தொடக்கம் திருக்கோணேஸ்வர ஆலயத்திலிருந்து வந்த பல 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள தாலி பாதுகாப்பான முறையில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த வாரம் கொள்ளையிடப்பட்டுள்ளதாக கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் தெரிவித்துள்ளார். அவரது ஊடகப் பிரிவு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இந்த தகவலை தெரிவித்துள்ளது. போர்த்துகேயர் காலத்தில் திருக்கோணேஸ்வர ஆலயம் உடைக்கப்பட்ட போது சைவ சமயத்தினரால் பல உயிர் தியாகங்கள் செய்யப்பட்டு இந்த தாலி பாதுகாக்கப்பட்டு வந்துள்ள நிலையில் இந்த தாலி தற்போது காணாமல் போயுள்ள நிலையில் பொதுமக்கள் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. இதனை அடுத்து திருக்கோணேஸ்வர ஆலய நிர்வாகத்தினர் பொதுமக்களை சமரசம் செய்வதற்கு முயன்றுள்ளனர். பின்னர் குறித்த விடயம் தொடர்பில் திருகோணமலை மாவட்ட செயலாளர், அரசாங்க அதிபர் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட தரப்பினரின் கவனத்திற்கு இது கொண்டு செல்லப்பட்டுள்ளது.